அட்டாக் அண்ட் டைட்டன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டைட்டன் தான் சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு கேரக்டர் இந்த லீவே ஆக்ரமேன். இவன் முன்னாடி எந்த டைட்டனும் கட்டவே முடியாது. டைட்டன்லாம் லீவே கூட ஒத்த நின்னா என்ன ஆகும்? முதல்ல ஆனியோட ஃபீமேல் டைட்டன் 5 நிமிஷம் கூட தாங்காது. லீவே கண்டம் துண்டமா வெட்டி போட்டு போய்கிட்டே இருப்பான். அடுத்த ஆர்பன் டைட்டன்லாம் தண்டர் ஸ்பியர் இருந்தா ஏதோ ஆப்பாயில வாயில போட்டு முழுங்குற மாதிரி 5 செகண்ட்ல முழுங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் லீவை. யாருக்கெல்லாம் லீவே ஆக்ரமேன் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ல ஃபயர் எமர்ஜியை பறக்க விடுங்க. அடுத்து கார் டைட்டன்லாம் லீவேக்கு காரப்பொரி சாப்பிடுற மாதிரி வாரி துண்டு போய்கிட்டே இருப்பான். அடுத்து ஜா டைட்டன், அது என்னமோ அது ரொம்ப ஸ்பீடு நினைச்சு போயிட்டு இருக்கும். ஆனா உண்மையான ஸ்பீடு லீவே வந்தாதான் தெரியும். லீவே பார்த்த சீன்லயே ஜா டைட்டன் பேன்ல உச்சா போயிருப்பான். அந்த அளவுக்கு லீவே பார்த்தாலே டெரரா இருக்கும். அடுத்து பீஸ்ட் டைட்டன் விசஸ் லீவே. பீஸ்ட்லாம் நம்ம லீவேக்கு வேஸ்ட் மாதிரி பீட்ரூட் மாதிரி சீவி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். அடுத்து கொலசல் டைட்டன், அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது வேணா நம்ம லீவையால கிட்ட போக முடியாம இருக்கலாம். அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். அடுத்து 200 அட்டாக் டைட்டன். அந்த அட்டாக் டைட்டன் மத்தவங்களும் வேணா அட்டாக் பண்ணலாம், ஆனா அதே அட்டாக் பண்றது லீவே தான். லீவே விசஸ் அட்டாக் டைட்டன் ஃபைட் வச்சா லீவே தான் ஜெயிப்பான்னு எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும்ன்றனாலேயே லீவே விசஸ் அட்டாக் டைட்டன் ஃபைட்டே வச்சிருக்கவே மாட்டாங்க. லீவே விசஸ் எரன்னா நீங்க யார் பக்கம் இருப்பீங்க? லீவே பக்கமா எரன் பக்கமா? லீவேனா ஒயிட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, எரன்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வார்ஹேமர் டைட்டன், அதோட ஹோஸ்ட் வெளியே கிறிஸ்டல் இருக்கனால அந்த கிறிஸ்டல் வெட்டுற கத்தி மட்டும் லீவேட் இருந்தா போதும், கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவான். ஃபவுண்டிங் டைட்டன் ராயல் பட் இல்லைன்னா பவர்ஃபுல்லே கிடையாது. நம்ம லீவே ஃபவுண்டிங் டைட்டன்லாம் யார் தேனாலும் ஃபவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கண்டம் துண்டமா வெட்டி கரைச்சிருவான். இந்த மாதிரி லீவே பத்தி நிறைய கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு நான் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுவேன்.